வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவத்தில் வந்து பென்சில், பேனா, க்ரையான்ஸ், மார்க்கர் இதால் எழுதியிருக்கக்கூடிய கரையை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான முக்கியமான 2 பொருள் வந்து பேஸ்ட்டு, இன்னொன்று வினிகரு. இதை வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம தொட்டு பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பழைய ப்ரஷ்ஷு, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணியில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் போடுறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ண போகிறேன். வினிகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயிலே சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிது. ஸோ வந்து வினிகர் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது வினிகரில். இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு விரலால் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த வினிகரும் பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து தொட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் மிக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டத்துக்குன்னு நீங்கள் வந்து வச்சுருங்க. ஏன்னா நிறைய க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரஷ்ஷு தான் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மைன்யூட்டான ஒர்க்கெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷு தான் நல்லா யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பழசாகிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி வேலைகளுக்கெலாம் வந்து நீங்கள் பழைய ப்ரஷ் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மிக்சர் தொட்டு நான் வந்து மேலெலாம் எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நான் பொறுமையாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்து அந்த பென்சிலால் எழுதியிருக்கிறது எப்படி வந்து ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். இதே மாதிரி அந்த மிக்சர் நீங்கள் தொட்டுட்டு ட்ரை ஆகும் போதெல்லாம் தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். நீங்கள் வந்து அழுத்தி தேய்க்கலாம். இப்போ பாருங்கள் அழுத்தியே தேய்க்கல. அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக வந்து 2-3 முறை தீர்த்தும் போதே பார்த்திங்கன்னா அந்த பென்சிலோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வரும் நமக்கு. பாருங்கள் நான் வந்து ரொம்பவே பொறுமையாக தான் லேசாக தான் ரப் பண்ணுறேன். அதுக்கே வந்து சூப்பராக நமக்கு எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம், நமக்கு பெயிண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக லேசாகவே நீங்கள் தேய்ங்க. பாருங்கள் அந்த பென்சிலோட கரை ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துகிட்டு வருது. இப்போ இதை வந்து ஸ்பாஞ்சில் வந்து ஜஸ்ட் நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லை ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. காட்டன் துணியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் நம்ம எழுதுகிற அந்த தடமே தெரியல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பென்சிலில் ஃபுல்லாகவே எழுதி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் சுத்தமாக ஒன்று கூட கிடையாது. இதே மாதிரி வந்து பென்சிலால் எழுதுனது மட்டும் இல்லாமல் க்ரையான்ஸு, மார்க்கரு, பேனா இந்த மாதிரி எதால் வந்து நம்ம பசங்க வந்து வீடு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக வந்து ரப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தொடச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ இது வந்து க்ரையான்ஸில் கிறுக்கி வச்சுருக்கிறது. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மிக்சரில் தொட்டுட்டு லைட்டாக வந்து ரப் பண்ணுறேன். எப்படி வருது பாருங்கள். நிறைய க்ளீனிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் நிறைய இருக்குது. மிக்ஸி க்ளீனிங்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட்டில், ஜன்னல், கதவு இது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் லைட்டாக வந்து மீதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற இடத்துல மறுபடியும் நம்ம அந்த மிக்சரை வந்து தொட்டுட்டு ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்து செவரு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ற வித்தியாசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். என்னென்னா நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் இருந்தாலே போதும். நீங்கள் போட்டு நல்லா பரப்பரன்னு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் ரிமூவ் ஆகி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லேசாக தேய்ச்சாலே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக போயிடும்.
இன்னும் இந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். கிறுக்குன தடமே தெரியாது. பாருங்கள், முன்னாடி இருந்த செவுரு எப்படி இருக்குது, இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவுரு இப்படி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.